குழம்பு தெரிகிறதா? முருங்கைக்காய் மாங்காய் வத்தல். பார்க்கும்போது அழகாக இருக்கும். மாங்காய் வத்தல் போட்டு முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது களி. நம்ம கேழ்வரகு மாவு, கருப்பு கவுளி அரிசி, சோளம், கம்பு எல்லாம் சேர்த்து வறுத்து பொடி செய்த ஒரு பொடியின் களி. நானே செஞ்சது. இந்த பொடி எங்கள் பொண்ணு செஞ்சது. இந்த களி நான் செஞ்சது. ஐயோ, செம டேஸ்ட்டாக இருக்கே. அடப்பாமே, வாங்க சாப்பிட்லாம். சுத்தமா செம்மையாக இருக்கு. உனக்கு வச்சிருக்கு பாரு அந்த குண்டால, சாப்பிடு. சூப்பராக இருக்குமா? மாங்காய் வத்தல். மாங்காய் வத்தல் சுமார் தான். இந்த களி செம்ம அருமை. பிள்ளைங்களுக்கு, வயதானவர்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே இதை கொடுக்கலாமா. செம்ம ஹெல்த்தாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்காவது வேணா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா? குழம்பே வேணும். இதோட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இது ஏற்றதாக இருக்கும் இந்த களி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெரு பயகங்கிற மாதிரி இந்த டேஸ்ட் நான் சாப்பிட்டேன். அதை நீங்களும் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இதை மாதிரி ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க. அருமையாக ஒரு டிஃபன். மதிய உணவுக்குள்ளே கூட இந்த சாப்பாட்டோட கீரைகள், காய்கறிகளோட இதையும் ஒரு உருண்டை வச்சு சாப்பிட்லாம். காலை டிஃபனுக்கு ஏற்ற உணவு. இதில் அப்படி என்ன பண்ணணும்னா, நைட்டு இதை செஞ்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். காலையில் இருந்துச்சு அதை பசஞ்சு விட்டு தயிர் ஊற்றி ஆனியன் வச்சு சாப்பிட்ணும். அது கூல், அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி களி மாதிரி சாப்பிட்டாவோ செம்மையாக இருக்கும். இதில் கருப்பு கவுளி அரிசி சேர்த்துருக்கு. கருப்பு கவுளி அரிசி, சோளம், கம்பு, கேழ்வரகு, அப்புறம் ஏலக்காய், சுக்கு எல்லாம் ஒரு செரிமானத்துக்கு உள்ளது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்கிறீங்க. யாருக்கா வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். மெயினாக எதுக்கு இதை தயார் பண்ணேன்னா, எனக்கு சுகர் இருக்குது, அதனால இதை நான் தயார் பண்ணேன். கருப்பு கவுளி அரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம் இது அத்தனையும் சேர்த்து செய்கிறதுக்கு சுகருக்காக செஞ்சேன். ஆனால் அது பார்த்தா அது ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை கூட செய்யலாம் போல. கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை,
இலை கொழுக்கட்டை இல்லை தோசை, அடை, இதில் வந்து அப்படியே பச்சை மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சு போட்டு அடையாக கூட சாப்பிட்லாம், கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்லாம், புட்டு வைக்க சாப்பிட்லாம், இட்லி, நிறைய வெரைட்டி இதில் செய்யலாம் நினைக்கிறேன். நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்பொழுது நம்ம களியில் செஞ்சுருக்கோம். அடுத்து புட்டு, கொழுக்கட்டை,